பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சுகமாய் இருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை சுகமாய் இருக்கும்படி செய்வாராக. வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 68வது சங்கீதம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனே சம்பூரணமான மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், சம்பூரணமான மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போனதான சுதந்திரம். அப்போ நடந்த காரியங்கள் என்ன? தேசத்தின் வறுமையினால் சுதந்திரம் அங்கே இளைத்து போய் இருக்கிறது. பஞ்சத்தினால் சுதந்திரம் இளைத்து போய் இருக்கிறது. அப்போ மழை இல்லாதபடிக்கு, மழை இல்லாத சூழ்நிலைகளினால் முழுவதுமாய் இளைத்து போன அனுபவங்கள், அங்கே வேண்டியதான நன்மையற்ற சூழ்நிலை. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில நீ இளைத்து போய் கிடக்கிற பஞ்சத்து நிமித்தமாய், வசனம் என்கிற பஞ்சம் உனக்கு உண்டாயிற்று. உன் வாழ்க்கையில ஆவிக்குரிய பஞ்சம் உண்டாயிற்று. உன் வாழ்க்கையில வருமானம் என்கிற பஞ்சம் உண்டாய் இருக்கிறது. தரித்திரம் என்கிற பஞ்சங்கள் உன் வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த காலையில கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அந்த பஞ்சம் உங்க வாழ்க்கையிலிருந்து அற்றுப்போக பண்ணும்படியாய் தேவன் வானத்தை திறந்து சம்பூரணமான மழையை அவர் பெய்ய பண்ணுவார். எஸ், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சம்பூரணமான மழையை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் தருவாருங்க. சம்பூரணமான மழையை அவர் பெய்ய பண்ணுவார். எந்தெந்த இடத்துல எல்லாம் குறைவுகள் இருக்கிறதோ, இளைத்து போய் இருக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை செழிமை அடையும்படியாய், உன்னை திரும்ப முளைப்பிக்க பண்ணும்படியாய், வறண்டு போய் இருக்கிறவங்க வாழ்க்கை, வறண்டு போய் இருக்கிறவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றி, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் உங்களை நிரம்ப பண்ணி, ஆவியின் வரங்களினால் உங்களை அலங்கரித்து, ஆவியின் நிறைவை கர்த்தர் கட்டளையிட்டு உங்களை வறண்டதிலிருந்து முளைத்தெழும்ப பண்ணுவார். வறண்டதிலிருந்து கர்த்தர் உங்களை துளிர்த்தெழும்ப செய்வார். நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க, நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு துணை. தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு துணை. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும்போது வானங்கள் திறக்கப்படும். மழையை சம்பூர்ணமாய் பெய்ய பண்ணும்போது வறண்டு போயிருக்கிற உங்கள் வாழ்க்கை, இளைத்து போயிருக்கிற உங்கள் சுதந்திரம், இளைத்து போயிருக்கிற உங்கள் ஆசீர்வாதம், இளைத்து போயிருக்கிற உங்கள் பிஸ்னஸ், இளைத்து போயிருக்கிற உங்கள் வேலை, இளைத்து போயிருக்கிற உங்கள் வருமானம், இளைத்து போயிருக்கிற உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் மீண்டுமாய் முளைத்தெழும்ப செய்து அதை செழிமையாக்கி உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயன் பெறும்படியாய், ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் உங்களை நிறுத்துவார். கர்த்தரின் நாட்களில் உங்களை அவனமாய் எடுப்பித்து கட்டுகிற நிறுத்துகிற ஒரு நாட்களாய் இந்த நாட்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறதான சூழ்நிலைகள், இளைத்து போயிருக்கிற சுதந்திரம், இவைகளிலே சம்பூர்ணமான மழையை பெய்ய பண்ணுவீராக. துளிர்த்தெழும்பட்டும். உடைய பிள்ளைகளுடைய சுதந்திரத்தை செழிமையாக்குவீராக. நன்மையை அனுபவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைகளை கேட்டவங்க வாழ்க்கையில் இழைத்து போன உங்கள் சுதந்திரத்தை கர்த்தர் செழுமையாக்குவார், கொழுமையாக்குவார். வறண்டு போன உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சம்பூர்ணமான மழையை பெய்ய பண்ணி அவைகளில் உங்களை முளைப்பித்தெழுப்பப்படுகிறதை காண கர்த்தர் கிருபை செய்வார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.